ஸ்கிரீன் வந்துட்டு போயிட்டுருச்சு. வந்துட்டு பேசுடா. ஓ இப்ப சாரி. இதுல ஸ்ட்ரக் ஆகுது. சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுதா? ஓ இப்ப ஸ்ட்ரக் ஆகி கொண்டாயி ஸ்ட்ரக் ஆகுது. வெயிட்டிங் பார்க்கலாம். ஃபாஸ்டா கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகி சரி பாப்போம். ஆ யார் சவுண்ட் கேக்குதா? ஓ இப்ப எப்படி? நல்ல இப்ப கேக்குது. லாஸ்டா நாங்க என்ன படிச்சுக்கிறோம்? லாஸ்ட் நாங்க கண்ணாலும் வாயாலும் எப்படி ஓதணுண்டு. ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா வீட்டுல? ஓ ஸ்ட்ரக் ஆயிட்டா? கொஞ்சம் ஹார்ட். ஆ கொஞ்சம் ஹார்ட் சில நேரம். நான் உங்களுக்கு விஷயம் முடிச்சேன். நான் டெய்லி 5 வேர்சஸ் நீங்க அந்த ஸ்டைல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து கொண்டு வைக்கணும்னு சொல்லியிருந்தான். ஓ இப்போ டெய்லி பண்ணணுமா? டெய்லி பண்ணீங்களா? இன்றைக்கு நைட் தான் ஓடுறேன். சரி ஓகே. நீ டெய்லி ஒரு டைம் வச்சுக்கோங்க செப்பரேட்டா 5 வேர்சஸ். உங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனங்கள்ல ஸ்ட்ரக் இல்லாம நீங்க ஃப்ளூவன்லியா ப்ராக்டிஸ் பண்றது வச்சுக்கிறோமா? நாங்க சரி இன்னைக்கு ஃபெஸ்ட்டுக்கு நாங்க எங்கிட்ட ஃபெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். உங்களுக்கு இதுல 13 கேட்டகரி செய்யுது பார்த்தா விளங்கும். உங்களுக்கு ஃபெஸ்ட் கேட்டகரி வந்து அலிஃபும் ஐனுக்குமான பாடம். இதான் ஃபெஸ்ட் பார்ட். அதுல நாங்க ஃபெஸ்ட்டுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றது அலிஃப். அலிஃபினுடைய முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல நீங்க நாக்கு அசைக்கப்படாது. பொதுவான ஓதுற நேரத்துல அந்த எழுத்தை உச்சரிப்பீங்களே, எந்த ஓ இடத்துல இந்த அலிஃபை நீங்க பிராக்டிஸ் பண்றா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, உங்களோட நாவை நீங்க அசைக்கப்படாது. சரியா? சொல்லி பாருங்க. சவுண்ட் எப்படி? நாக்கு அசைதா? இல்ல திருப்பி ஒரு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அசையவே இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அசையவே இல்லை அப்படியா? இல்ல எங்கேயும் அசையல அப்படியா? முன்பகுதி, பின்பகுதி, அடுப்பகுதி, எங்க சரி அசைதா நாக்கு? இல்ல இல்ல. ஏண்டு சொல்ற நேரம் வாய் வந்து வானத்தை நோக்கி தொடப்படுதா கீழ் நோக்கி வருதா? சவுண்ட் ஆண்டு போதா ஏண்டு வருதா? இது எப்படி வருது? அதான் ஏண்டு செல்ல நேரம் சவுண்ட் வானத்தை நோக்கியா போகுது? இல்ல என்ன செய்யுது? கீழே போகுது. கீழ் நோக்கி வருது. அதான் அடுத்த முக்கியமான பொருள். அலிஃப் என்ற எழுத்த எந்த இடத்துல உச்சரிச்சாலும் சவுண்ட் என்ன செய்யணும்? கேக்குது இல்ல ஸ்ட்ரக் ஆகுது. உங்களோட நெட்வொர்க்ல பெரிய இஷ்யூ மாதிரி விளங்குது. படாதே எங்கட சைட்ல ஸ்ட்ரக் ஆகினா நாங்க ரெக்கார்டு கிளியர் ஆகாது. ரெக்கார்ட் பண்ணப்படாது. ரெக்கார்டு ஸ்ட்ரக் ஆயிடும். ஆனா எந்த இஷ்யூ இல்லையே. என்ன ப்ராப்ளம்? சில நேரம் ஸ்ட்ரக் ஆகி வருது. கேக்குது இல்ல? ஆயிட்டானே. இப்பயும் ஸ்ட்ரக் ஆகுதா? இப்ப சரி. ஸ்ட்ரக் ஆகினா மட்டும் சொல்லுங்களாம். ஏதோ சிக்கல் ஒண்டிக்கிற மாதிரி விளங்குது. சரி இப்ப லாஸ்டா என்ன விளங்குச்சு நாசனத்துல? கீழே தானே போற அந்த சவுண்ட். ஓகே. சவுண்ட் கீழ் நோக்கி போறேன்னு சொன்னது விளங்கிச்சு. அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒண்டிக்கிற, அலிஃப் என்ற எழுத்தை உச்சரிச்சு ஓதுற நேரத்துலயா
அலிஃபுக்கு முன்னுக்கு ஒரு எழுத்து வரும் ஓதுறதுக்கு. ஓ அப்படி வந்துச்சு என்றால் நீ ஓதிக்கொண்டு போறீங்க, அலிஃபுக்கு முன்னால ஒரு எழுத்து கொண்டு வருது என்றால் அலிஃப அந்த எழுத்தோட பேத்திட்டு மிக்ஸ் பண்ணப்படாது. எப்படி மிக்ஸ் பண்ணப்படும் என்றது நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்கட பிராக்டிஸ்ல பார்ப்போம். சரி, திரும்ப கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. இப்ப இன்ஸ்டாக் ஆகுதா? ஸ்ட்ரக் ஆகுதா? கொஞ்சம் லாஸ்ட் என்ன சொன்ன விலங்கு இல்லை அப்படியா? மிக்ஸ் பண்ணப்படாதுன்ட்டு விளங்குச்சு. ஓகே, மிக்ஸ் பண்ணப்படாது. அலிஃபுக்கு முன்னால வார எழுத்தோட பேத்திட்டு அலிஃபை நாங்க மிக்ஸ் பண்ணப்படாது. அதான் பாயிண்ட். அலிஃபுக்கு முன்னால வார எழுத்தை கொண்டு பேத்திட்டு அலிஃபோட மிக்ஸ் பண்ணப்படாது. எப்படி மிக்ஸ் பண்றேங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எங்களோட பிராக்டிஸ்ல நாங்க சொல்லி தருவோம். சரி. இப்ப நாங்க இது வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிற விஷயம் 3 சாப்டர் இருக்கு. ஓ ஒன்று, வசனத்துல லாஸ்ட நாங்க எப்படி நிப்பாட்டுறது, அதுல வர ப்ராப்ளம் என்ன என்கிறத முழுமையா படிச்சுக்கிறோம். நம்பர் 2, மந்து மத்த பத்தி நாங்க மந்திர பேசிக்க பத்தி முழுமையா படிச்சுட்டோம். ஓகே. ஓ நம்பர் 3, அலிஃப் என்ற எழுத்தை நாங்க இப்ப பிராக்டிஸ் பண்ண நேரம் என்னென்ன விஷயங்களை அலிஃப்ல டார்கெட் பண்ணணும் என்கிறதையும் பார்த்துட்டோம். ரைட்டா? அதுல ஓ முக்கியமாக சவுண்ட் வானத்தை நோக்கி போக முடியாது, கீழ் நோக்கி போகணும், நாக்கு அசைக்கப்படாதுங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஓகே, இந்த விஷயங்களை டார்கெட் பண்ணி எனக்கு இந்த வசனத்தை ஓதுங்க பாப்போம். وأما السابل فلا பிழை. பாத்தீங்களா? வேற ஒன்றும் இல்லை. நான் பிழைன்னு வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நாங்க படிப்பிச்சுக்கிற 3 பாயிண்ட், அந்த 3 டார்கெட் பண்ணி ஓதுங்க. பிழை. وأما السائل فلا تحتها. சரி, இப்ப நான் உங்களுக்கு பிழையை மார்க் பண்ணி தரேன். முதலாவது பிழை இந்த இடத்துல இந்த அடையாளம் என்னது? என்ன என்ன அடையாளம் இது? மது மத்திர அடையாளம். இந்த அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 3 செகண்ட். நீங்க 3 செகண்ட் நீட்டினீங்களா? இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு பின்னாடி நீங்க கிளாஸுக்கு வர நேரம் உங்களோட ஸ்கிரீனுக்கு மேல வால்ல வச்சிக்கணுமா, கிளாக் ஈக்கணும். அப்பதான் பார்த்துக்கொள்ளையும் 3 செகண்ட் ஈடுபடுதா, 2 செகண்ட்ஸ் ஈடுபடுதா. இப்ப நீங்க நீட்டினீங்க வந்து ஜஸ்ட் 1 செகண்ட் தான் நீட்டினீங்க. சொல்லுது. ஓகே. ஓகே. அடுத்த மிஸ்டேக், இந்த சொல்லுக்குள்ள வந்து என்ன சொல்லு இது? தஹ விலங்கல்ல. தஹ தஹ அப்படியா? இல்ல. அப்படிதான் விளங்குது. எப்படி என்ன வந்து தஹ விலங்கல்ல. என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு தேய்க்கு. இது ஓகே. தேய்க்கு போற வந்திக்கு லெட்டர் என்ன? ஓ அது என்ன? பாத்தீங்களா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் தே, தேண்டு உச்சரிக்கிறீங்க. தேய்க்கு பின்னால வந்திருக்கிற லெட்டர் என்ன லெட்டர்? ந என்ன? ஓகே. அப்ப தேயும் நெயும் சேர்ந்தா எப்படி வரணும்? தன்ஹ உம் தன்வர். நீங்க என்ன சொன்னீங்க இப்ப? தன்வர் சொன்னீங்க இப்ப. இல்ல. ஏன் அது ஏன் வித்தியாசம் ஆகுது? நீங்க ஐயா சரி ஐயா, ஓ ஏன் நீங்க தன்ஹர் என்று ஓதாம வேற வரையில ஏன் ஓதி? காரணம் ஒன்று இல்லையா? நான் ரைந்து நினைச்சேன். எதை கை நினைச்சீங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனை. நவ நேவையன் கை நினைச்சீங்க. கைனுக்குள்ள வித்தியாசம் வர விளங்குது இல்லையா? இப்ப அடுத்த என்ன தெரியுமா? அயாதுக்கு ஐனும் தெரியாது, வைனும் தெரியாது.
இப்படியா ஐயா தெரியாதா? தெரியும். ஓகே திருப்பி போதும் வா பேல வராம. وأما وأما السائل فلا تنهر. தன் ஹேர் நீட்டலுமா? நீட்டியா நிப்பாட்டணும்? إلى எப்படி நிப்பாட்டணும்? இது تنهر. எத்தனாவது கேட்டகரியில வரும்? ஃபர்ஸ்ட் கேட்டகரியா, செகண்ட் கேட்டகரியா, தேர்ட் கேட்டகரியா? நிப்பாட்டி வசனம் லாஸ்ட்ல நிப்பாட்டுற மெத்தட்ல second. செகண்ட்ல. செகண்ட் இல்ல என்ன? first சுகுன் வச்சு. பாத்தீங்களா? அப்ப குழம்பப்படா நான் சொன்னேனே பின்னுக்கால கேள்வி கேட்பேன்னு சொல்லி இப்ப எல்லாம் குழம்புறீங்களே பேலே. சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறது ஃபர்ஸ்ட் கேட்டகரியா? ஓ பேலே பிள்ளை ஆன்சர் பெரிய பிள்ளை. இப்ப திருப்பி சொல்ல கேட்க வாரு. வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டுற ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, செகண்ட் மெத்தட் என்ன, தேர்ட் மெத்தட் மூணையும் எனக்கு குயிக்கா சொல்லுங்க பாபு. ஒன்று சுகுன் வச்சு நிப்பாட்டது, மத்தது ஹாவாக்கி குண்டு தா வந்து ஹாவாக்கி ஓகே குண்டு தா வந்து நிப்பாட்டணும். ஹாவாக்கி சுக்கூன் வச்சு நிப்பாட்டணுமா? அது எத்தனை மெத்தட்? அது செகண்ட். ஓகே செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? பாத்தீங்களா? சுகுன் வச்சு நிப்பாட்டணும். டோட்டலி ராங். அப்ப தேர்ட் மெத்தட் என்ன? சுகுன் வச்சு நிப்பாட்டணும். தேர்ட் மெத்தடும் சுக்கூன், ஃபர்ஸ்ட் மெத்தடும் சுக்கூன். அப்படி ஆகிக்குது சட்டம் ரூல்ஸ். நான் சொன்னேன் போயிட்டு பார்க்க ரிப்பீட் பாத்தீங்களா வீடியோவை? லாஸ்ட் வீடியோ பார்த்தேன். அது எனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? லாஸ்ட் வீடியோ பாருங்க சொன்னேன். ஐயா உங்களுக்கு கடைசி தரப்பட்டது எனக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பாருங்க அப்படியே சொன்ன. கடைசி கிளாஸ் முடிச்சேன். என்ன சரி முடிச்சு சொல்லுங்க பாவம். நீங்க வீடியோ ஓதுறதுக்கு பார்க்கணும். முன்னுக்குள்ள முக்கியமான 3 சாப்டரையும் முடிச்சுக்கிறீங்க. 3லையும் தரவாகிட்டு வரணும். இதான் நான் உங்களுக்கு கடைசியா தந்த ஸ்ட்ரக்சர். அப்படிதானே? நீங்க ஓதுறதுக்கு ஓ தேவையான முக்கியமான 3 சாப்டரை முடிச்சிட்டீங்க. ஒன்று வசனத்துல லாஸ்ட்ல எப்படி நிப்பாட்டுறதுங்கிற சாப்டர். 2வது மத்து என்ற கான்செப்ட். 3வது கண்ணாலையும் வாயாலையும் எப்படி ஓதுறன்ற கான்செப்ட். இது ஓ 3ம் உங்களுக்கு மறக்கவே விடாது. இப்ப மறந்துக்கிறதால இப்ப உங்களுக்கான இன்னொரு ஒர்க் ஷீட் ஒன்று கூட போகுது, ஒர்க் ஒன்று கூட போகுது. இப்ப நீங்க எந்த மாதிரி செய்யணும்? இப்ப நான் சொல்லித்தர மாட்டேன். இப்ப நீங்க மறந்து கேட்கிறீங்க. இன்றைய கிளாஸ் முடிஞ்சதோட கவனமா கேட்கணும். இன்றைய கிளாஸ் முடிஞ்சதோட உங்களோட பழைய ரெக்கார்டிங்கை போய்கிட்டு கேட்டு பார்த்து தேடி படிச்சு விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பால ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, செகண்ட் மெத்தட் என்ன, தேர்ட் மெத்தட் என்ன, வசனத்தோட எண்டிங் ஸ்டைல் நிப்பாட்டுற மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, செகண்ட் மெத்தட் என்ன, தேர்ட் மெத்தட் என்னங்கிறத மிக கிளியரா எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு ஸ்ட்ரக் ஆகி கொண்டு செல்லாம மிக மிகவும் கிளியராக எனக்கு நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பணும். மூணையும் சரி. முன்னுக்கு அனுப்பப்படாது. ஃபர்ஸ்ட் மெத்தட முதலாவது வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புங்க. செகண்ட் மெத்தட்ங்கிறத தேடி படிச்சு செகண்ட் இன்னொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்புங்க. தேர்ட் மெத்தட்ங்கிற என்னங்கிறத இன்னும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பணும். போன கிளாஸ்ல நான் உங்களுடைய வேலை தரல. ஏன் தரல? நான் நம்பினேன் அயாத் போயிட்டு தேடுவாரு, தேடி ரெடி ஆயிட்டு வருவாரு. எந்த இடத்துல கொஸ்டின் பண்ணாலும் ஆன்சர் டக்குன்னு ஆன்சர் வரும் வேண்டிய எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு ஆன்சர் வரல. இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் மறந்துட்டு அப்படியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் அலிஃப் வந்தா இல்லாட்டி ஃபத்ததுன் இல்லாட்டி ஃபத்ததைன் வந்தா பத்தகத்துன்னு வராது. பாத்தீங்களா நிறைய மிஸ்டேக் ஆகுறீங்க. சரியா? 2வது மெத்தட் செய்யணும். ஐயா இந்த 3ல இப்ப நீ தேடுவீங்க பேசிட்டு நீ சொன்னது நான் பிளன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? பேசிட்டு தேட போறீங்க. திருப்பி நீங்க என்ன செய்யணும்? அதுக்கான இந்த வேர்சஸ் போயிட்டு தேடணும் குர்ஆன்ல. ஏன்னா மறந்துட்டேன். லைனா ஓ அடிக்கடி நாங்க வசனங்களை தேடணும். சரி இந்த வசனத்தை சரியா ஓதி காட்டுங்க. ஹோம்ஒர்க் நான் وعم தந்தேன். ஓ ஓதுங்க. وأما السائل فلا تنهر. இதுல அம்மண்டே ஓதுறீங்க. சவுண்ட் வரலையே இந்த இடத்துல. எப்படி வரணும்? وأما وأما السائل எப்படி?
وأما الساعة குட். இந்த ஓதலை தான் நீங்க இதுக்கு பின்னால ஃபாலோ பண்ணணும். குர்ஆன்ல இன்னொரு விஷயம் ஒன்று பாருங்க. நான் சொன்னேன் முன்னுக்கால வார எழுத்தோட ஜாயிண்ட் ஆகி கொண்டு ஓதப்படான்னு சொன்னேன் தானே, أو மிக்ஸ் பண்ணப்படாது. இப்ப நான் ஒரு இந்த ஈய இந்த சீனோட பேர் ஜாயின் பண்ணி ஓதுங்க பாப்போம் எப்படி வரணும் பாப்போம். ச ஈல என்ன செய்வோம், இந்த அலிஃப் என்ன செய்வோம், என்ன எழுத்தா மாத்துவோம், சேஞ்ச் ஆகும். எதா سي சீன் அல்ல, யாவா போய்த்திரும். யா என்ற எழுத்துக்கு கஸ்ரா வச்சு ஓதுனா எப்படி இருக்கும், ச ஈல ஈ என்ற சவுண்டுக்கு வந்துடும். எப்ப நடக்கும் அது, எப்ப இந்த அலிஃப் அதுக்கு முன்னால இருக்கிற சீன் என்ற எழுத்தோட மிக்ஸ் பண்ணப்பட்டு வருகிறதோ அந்த நேரத்துல அலிஃப் த சவுண்ட் எங்களுக்கு யாட சவுண்டுக்கு போய்த்திடும். அது போல விளங்குதா? நீங்க அதை أو அப்படி ஓதல, நீங்க மிக தெளிவாக சரியா ஓதினத்தாலதான் அந்த உங்களுக்கும் அந்த விஷயத்துல மிக கிளியரான சந்தர்ப்பம் கிடைச்சு. ஆகவே இந்த வசனம் எப்படி வரணும், وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. ஓதி பாருங்க பாப்போம். وأما السائل فلا تنهر ஆஹ் இன்னும் டோன் டெவலப் ஆகணுமா, فَلَا تَنْهَرْ. எப்படி டெவலப் பண்றதுங்கிறத நீங்க தான் நான் சொல்லி தந்திக்கிறேன், டிக்ஸ் தந்திக்கிறேன், நீட் வேர்டுங்களை பயன்படுத்தி கொள்ளணும் எல்லாம் சொல்லி தந்திக்கிறேன். நயாத் இப்ப நீங்க பெரிய أو ஆள், இப்ப நீங்க أو பெரிய ஆள், அப்ப உங்களுக்கு இந்த விஷயங்கள் மறக்கப்படாது. சரி, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். இந்த வசனத்தை வந்து பார்ப்போம். صراط الذين أنعمت عليهم ஆண் அன் அண்ணாம்த ஆண் தானே வருது, அண்ணாம்த பிள்ளை கன்செப்ட்ல أن பாத்தீங்களா, விட்டுட்டீங்களா, திருப்பி போதும். صراط الذين أنعمت عليهم ஓகே குட். இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க, நூனை தெளிவாக கிளியரா வெளிப்படுத்தி ஓதுனீங்க, அலிஃபையும் தெளிவா வெளிப்படுத்தி ஓதுனீங்க, அப்படித்தானே? أو இப்ப நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஓதுனா என்ன நடக்கும், முன்னுக்குள்ள எழுத்து நூனோட சேர்த்து ஓதினா என்ன நடக்கும், ஓதி பாருங்க பாப்போம். صراط الذين أنعمت சரி ஓகே, உங்களுக்கு நல்ல மாஷா, நீங்க அப்படி ஓதி பழக வேணாம், அது உங்களுக்கு மிச்சமே பெட்டர். நீங்க இப்ப சரியா ஓதிக்கிறீங்க. சேர்த்து ஓதுறாக்கள் எப்படி ஓதுவாங்க அந்த இடத்துல, சரியா உங்களுக்கு அந்த நீங்க அப்படி ஓதி பழக்கம் இல்லாதால நல்ல அல்ஹம்துலில்லாஹ் பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும். எப்படின்னா எப்படி ஓதுவாங்க தெரியுமா, எப்படி நன்அம்த தான் ஓதுவாங்க. என்ன செய்யுது, அலிஃப் என்ன செய்யுது, டோட்டலாவே mix மினிமைஸ்ட் ஆயிடும், மறைஞ்சி வைத்திடும். ஆகவே கவனமாகிக்க வேண்டியது, அலிஃப் எந்த காரணம் கொண்டும் எந்த இடத்திலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, mix ஆயிட்டு வராது. மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணப்படாது, மறைச்சு மிக்ஸ் பண்ணப்படாது, வேறொரு எழுத்தாக சேஞ்ச் பண்ணியும் நாங்கள் மிக்ஸ் பண்ணப்படாது, எப்படி மிக்ஸ் பண்ணப்படாது. இது ஒரு உங்களோட அடுத்த விஷயம். நீங்க இதுக்கு பின்னால் நிறைய வசனங்கள் ஓத போறீங்க, இப்பதான் நீங்க ஓதுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. பட் அதுக்குள்ள அன்றைக்கு ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, ஓதுறதை ஸ்டார்ட் பண்ண டைமே ஒரு விஷயம் கொஞ்சம் மறந்துட்டு, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, செகண்ட் மெத்தட் என்ன, தேர்ட் மெத்தட் என்ன, அந்த கான்செப்ட் கொஞ்சம் மறந்துட்டு போயிட்டு அதை தேடி அதை எடுத்து அனுப்புங்க. இதுக்கு பின்னால அயாத் நீங்க வீட்டுல கொரோனா தொடர்ந்து ஓதுற நேரங்கள்ல அலிஃப் என்ற எழுத்து எந்த இடத்துல சரி உங்களுக்கு கண்ணுக்கு முன் வந்துச்சு என்றால், யோசனையோட அதை பத்திய சிந்தனையோட நான் அலிஃப ஏண்டு உச்சரிக்கிறேன், முன்னால வார எழுத்தோட மிக்ஸ் பண்ணாம தெளிவா உச்சரிச்சு ஓதுறேன் என்கிறத நீங்க கரெக்ட் பண்ணணும் உங்களை. சரி. நான் உங்களுக்கு இன்னொரு வேலை சந்திக்கிறேன், டெய்லி 5 வசனம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி, அதுலயும் இதை ஓ பார்க்கணும். இப்ப அதுல பார்க்கணும் என்னத்த, அந்த 5 வசனம் ப்ராக்டிஸ் பண்றதுல வசனத்துல எண்டிங் சரியா நிப்பாடுபடுதா, மத்திட விஷயங்கள் சரியாக வருதா, அலிஃபினுடைய உச்சரிப்பு சரியா வருதாங்கிறத நீங்க அதுல பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். சரி ஓகே, ஹோம்ஒர்க் கட்டாயம் அனுப்பப்பட வேண்டும். என்னென்ன ஹோம்ஒர்க் எழுதானே இன்ஷா அல்லாஹ். ஓ ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.